இன்றைய ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு சிப்ஸ். இந்த சிப்ஸ் செய்யறதுக்கு உருளைக்கிழங்க ஸ்லைஸா சீவி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்க இந்த அளவுக்கு ஸ்லைஸா சீவிருக்கேன். இதை நல்லா 2 தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, க்ளீன் பண்ணும்போது இவ்வளவு தண்ணி அழுக்கா இருக்கு. இதை 2 வாட்டி கழுவி எடுத்துக்கணும். 2 வாட்டி கழுவினதுக்கு அப்புறம் தண்ணி தெளிவா இருக்கு பாருங்க. இதே ஸ்டேஜ்ல தான் எண்ணெயில அள்ளி அப்படி பொரிக்க போறோம். உலர்த்த போறதில்ல. உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சிப்ஸ் பொரிச்சதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ண வேண்டிய பொருட்கள்: மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் வச்சிருக்கேன், மேகி மசாலா 1/2 ஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன். அடுத்தது சிப்ஸை பொரிச்சு எடுத்துடலாம். சிப்ஸை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் போட்டிருக்கேன். காஞ்சிக்கிட்டு இருக்கு ஸ்டவ்ல. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு தண்ணியில சீவி வச்ச உருளைக்கிழங்க நேரடியாக அப்படியே எடுத்து புழிஞ்சிட்டு சேர்க்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்சு எடுக்கலாம். தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து உலர்த்தணும்னு அவசியம் இல்லை. நேரடியாக எடுத்து போட்டாலே கிறிஸ்பியாக இருக்கும். சிப்ஸ் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். ஒரு உருளைக்கிழங்கு பொறுத்து தாங்க இருக்கு சிப்ஸோட நிறமும் மாறுறது. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இதே போல எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சிப்ஸ் இந்த அளவுக்கு பாருங்க, சாஃப்டா இருக்கு பாருங்க. இதை 3 மசாலாவும் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். இந்த பவுல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3ஐயும் மிக்ஸ் பண்ணி சிப்ஸ்ல கலந்துக்கலாம். மசாலா தூவிட்டு நல்லா குளிக்க விடணும். குழந்தைங்களுக்கு பிடித்த சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நாம சந்திப்போம்.